வணக்கம். கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை இப்போது நாங்கள் தேர்தல் நிலைமைகள் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காகவும் தேர்தலில் அடைந்திருக்கக்கூடிய வெற்றிகள் தோல்விகளுடைய வெளிப்பாடும் மக்களுடைய மனநிலைகளையும் பற்றிய மேலதிகமான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பேராசிரியர் அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் பேராசிரியர் அவர்கள். வணக்கம் உங்களுக்கு. நீங்கள் கூறியது போன்று இறுதியாக இடம்பெற்ற ஊடகத்திலும் நீங்கள் அடித்து கூறினீர்கள், மக்கள் மாற்றம் ஒன்றை எதிர்பார்க்கின்றார்கள். அந்த மாற்றத்திற்கான ஒரு திறவுகோலாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அதன் பின்னர் என்ன இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மக்கள் தங்களுடைய விரக்திகளை வெளிப்படுத்தப் போகின்றார்கள் என்று. நாங்கள் வடக்கு கிழக்குக்கு வெளியே விட்டு விடுவோம். வடக்கு கிழக்கை வெளியே பார்க்க தேவையில்லை. வடக்கு கிழக்கில் குறிப்பாக யாழ் மாவட்டம் இன்று 3 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. வன்னி மாவட்டம் 2 ஆசனங்களை கைப்பற்றி இருக்கின்றது. திருகோணமலை மாவட்டம் முஸ்லிம் சிங்கள வாக்காளர்கள் இருந்தாலும் கூட அங்கு 2 ஆசனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டம் 1 ஆசனம் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. திகாமடுல்லை அம்பாறை மாவட்டம் 3 ஆசனங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் தமிழரசு கட்சிக்கு அபரிதமான ஒரு தோல்வியை கொடுத்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி. இன்று வடக்கு கிழக்கில் ஒட்டுமொத்த மக்களின் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மாறி இருக்கின்றது. இதனுடைய வெளிப்பாடுகளும் இனி வருகின்ற நாட்களில் இதனுடைய செயற்பாடுகளும் உங்களுடைய பார்வையில் அரசியல் ரீதியாக எப்படி இருக்க போகின்றது? இது சாதாரண மாற்றம் இல்ல அசோக். இது உண்மையிலே சொல்ல போனால் 80 வருஷ வரலாற்றுல 80 வருஷம், அதாவது 76 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 76 ஆண்டுகள் கடந்து விட்ட போதும் சுதந்திரத்துக்கு முதல் ஒரு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் யாழ் மாவட்ட மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்ததாக வரலாற்று பதிவு இருக்குது. அதையும் சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட 80 வருஷ கால இவ்வளவு காலமும் இருந்த நிலைமை முற்றுமுழுதாக துடைத்தெறியப்பட்டிருக்கின்றது. இதற்கு முழுதாக தமிழ் மக்களை யாரும் குறை சொல்லக்கூடாது. தமிழ் அரசியல்வாதிகள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் தங்களுக்குள்ளே அடிபட்ட விதம். ஆகவே தமிழ் மக்கள் ஒரு கோபத்தின் காரணமாக நீங்கள் ஒற்றுமையாக இல்லாமல் எங்களை மட்டும் ஒற்றுமையாக இருக்க சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அந்த விரக்தி, கோபம், அந்த விஷயங்கள் தான் இதுல உங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கின்றோம் என்ற மாதிரி ஒரு கோபப்பட்டு அளித்த ஒரு ஆணையாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களை விட ஜனாதிபதி எங்களுக்கு விருப்பமானா தெரிகிறார் என்ற மாதிரி தான் அந்த ஆணை இருக்கின்றது. ஆகவே இது ஒரு சாதாரண மாற்றம் இல்லை, மிகப்பெரிய மாற்றம். தேசிய மக்கள் சக்தி கூட இப்படியான ஒரு வெற்றி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை போல தெரிகின்றனர். அவர்கள் 3/2 பெரும்பான்மை தங்களுக்கு தேவை என்று இந்த இடத்திலே கூறவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்து விட்ட பின் கூட அதை சுட்டிக்காட்டினார். எங்களுக்கு 3/2 பெரும்பான்மை தேவை இல்லை என்ற விதத்தில் தான் பேசினார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு தேவை இல்லை என்று சொன்ன போதும் அந்த 3/2 அவர்கள் இலகுவாக கடந்து விடுவார்கள் என்ற மாதிரி தான் செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் சொல்லுவது போல வடக்கு கிழக்கில யாழ்ப்பாணத்தில் தான் இந்த மையம் கொண்டிருந்தது அரசியல்வாதிகளுடைய குழப்ப நிலைமை. உங்களுக்கு தெரியும், பொது வேட்பாளர் என்ற அந்த மையம் யாழ்ப்பாணத்தை மட்டும்தான் மையப்படுத்தி இருந்தது. மட்டக்களப்பிலேயோ திருகோணமலையிலேயோ வவுனியாவிலேயோ பெரிய அளவுக்கு அது சம்பந்தமான கூட்டங்கள் இடம்பெறவில்லை. தலைவர்கள் கூடுதலாக பிரிந்து நின்றமையும் யாழ்ப்பாணத்தில் தான் இடம்பெற்றது. ஆகவே அதன் விளைவைத்தான் இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறோம் என்று. உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பில தேர்தலில் வெற்றி பெற்ற அல்லது தமிழரசு கட்சிக்குள்ள இவ்வளவு குத்துவெட்டுகள் இருக்கவில்லை. ஆகவே அவர்கள் இந்த தமிழரசு கட்சியில சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மீது மிகப்பெரிய வெறுப்பை மட்டக்களப்பு மக்கள் கொண்டிருக்கவில்லை. ஆனால் அந்த வெறுப்பு யாழ்ப்பாண வேட்பாளரிடம் இருந்தது. ஆகவே அதற்காகத்தான் யாழ்ப்பாணத்து மக்கள் இவ்வாறான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். வடகிழக்கு முழுவதும் மட்டக்களப்பை தாண்டி ஒரு மிகப்பெரிய அலை ஒன்று தாக்கி இருக்கின்றது. நான் உங்களை கடந்த தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஒரு சுனாமி தாக்கி இருக்கின்றது என்று நான் அந்த வசனத்தை பயன்படுத்துகிறேன். தெற்கில அந்த சுனாமி இன்னும் வேகமாக அந்த அலை வந்தது. 2வது தரமாக முதல் அலையில் வடகிழக்கு பெருசா பாதிக்கப்படவில்லை. ஆனால் 2வது அலையில் அள்ளிக்கொண்டு போய்விட்டது அங்கே இருந்த அரசியல்வாதிகளை. ஆகவே அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிவுக்கு பிறகும் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆகவே ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் பாடம் படிப்பித்த பிறகும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆகவே இது அரசியல்வாதிகள் மீதான வெறுப்பாக பார்க்கணுமே ஒழிய தமிழ் மக்கள் மாறிவிட்டார்கள், தமிழ் மக்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டார்கள் என்றெல்லாம் நாங்கள் அவசரப்பட்டு முடிவுக்கு வரக்கூடாது. இன்னும் காலம் இருக்கின்றது. ஜனாதிபதி உங்களுக்கு தெரியும், நான் இங்கே கொழும்பிலேயும் சரி எல்லா இடத்திலையும் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளருக்கு வாக்கவில்லை, அவருக்கு வாக்களிக்கிறோம் என்று என்னிடமே பலர் கூறினார்கள். அவருக்கு இந்த மங்களை வாக்கி கொடுக்கிறோம் அவருக்கு என்று. ஆகவே
ஜனாதிபதிக்குத்தான் நான் இந்த வசனத்தை முதலும் பயன்படுத்தினேன். பொது தேர்தலிலும் போட்டியிடுவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தான் என்ற உணர்வு தான் மக்கள் மத்தியில் இருந்தது. ஆகவே வேட்பாளர்கள் யார் என்று பார்க்கவில்லை. பல மாவட்டங்கள்ல யாரென்றே தெரியாது வேட்பாளர்களை, பிரச்சாரம் இடம்பெறவில்லை. இலங்கையில வரலாற்றுல நான் நினைக்கிறேன், கொழும்புல எனக்கு தேர்தல் நடைபெறுகிறதா என்ற உணர்வே இல்லை. பிரச்சார கூட்டங்கள் இல்லை, சுவரொட்டிகள் இல்லை, சத்தங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆகவே மக்கள் ஒரே ஒரு சிந்தனை தான், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அதில் வடக்கு கிழக்கும் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது பேராசிரியர். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் 3/2 பெரும்பான்மையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் தரப்பில் கூறியதாக கூறினீர்கள். மிகவும் ஒரு முக்கியமான கருத்து. 3/2 பெரும்பான்மை கிடைத்து விட்டால் சில வேளை பல தர்ம சங்கடங்களை தாங்கள் எதிர்கொள்வோம் என்கின்ற அச்சம் தேசிய மக்கள் சக்தியிடம் இருந்ததை நீங்கள் உணர்த்திருப்பீர்கள். என்பிபி 3/2 பெரும்பான்மை கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் அதன் பின்னர் அரசியல் ரீதியாக ஏற்பட போகின்ற நெருக்கடிகளை தவிர்க்க முடியாது. அந்த அச்சம் இப்போது அவர்களுக்கு நிரந்தரமாகிவிட்டது. இனி என்ன நடக்க போகின்றது? இனிமேல் அவர்கள் ஷார்ட் சொல்ல இயலாது. அதாவது எங்களிடம் அரசியலமைப்பை மாற்றுவதற்குரிய 3/2 பெரும்பான்மை இல்லை என்று இலகாக தப்பிவிடலாம். இப்பொழுது அந்த காரணத்தை சொல்லல. அவர்கள் ஏற்கனவே நீண்ட காலமாக ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்த கட்சி. ஆகவே 3/2 பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அவர்கள் மற்ற கட்சியில இருந்து கடந்த கோத்தாபய ராஜபக்சே வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்லமெண்ட் பேர் அங்கே பாய்கிறார் இங்கே பாய்கிறார் என்ற கதை வந்து கொண்டிருந்து கடைசியில் அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மையை ஒரு சேர்க்கையாக பெற்றுத்தான் அரசியலமைப்பு அந்த திருத்தங்கள்லாம் செய்தார்கள். இப்பொழுது இவர்கள் அது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு 130 வந்திருந்தா கூட 20 பேரை காசு கொடுத்து வாங்குற நிலைமையில என்பிபி இருந்திருக்காது. அவர்கள் இலகாக தப்பியிருக்கலாம். அதாவது எங்கள்கிட்ட 3/2 பெரும்பான்மை இல்லை, எங்களால் அரசியலமைப்பை ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இனிமேல் அதை சாட்டி சொல்ல இயலாது. அவர்கள் அவர்களிடம் 3/2 பெரும்பான்மை கிடைத்து விட்டால் முக்கியமாக அரசியலமைப்பை மாற்ற வேண்டும், ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும். இவ்வாறு பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் தமிழ் மக்களுக்கு தீர்வு என்று. தமிழ் மக்களும் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற பேராசிரியர்களே அனுரகுமார மீது இருந்த அபரிதமான எதிர்பார்ப்பு அல்லது நம்பிக்கையின் அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள் என்று. அனுரகுமார திசாநாயக்க மேடைக்கு மேடையாக ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் சரி அதன் பின்னரும் சரி கூறிய ஒரு விடயம், இலங்கையர் என்கின்ற ஒற்றை நாமத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் அரசியல் செய்கின்றோம், எங்களுக்கு இங்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லை, எங்களுக்கு எல்லா மாகாணங்களோ அல்லது இலங்கையின் அத்தனை இடங்களும் எங்களுக்கு ஒன்று என்றுதான் குறிப்பிட்டார். அப்படி கூறிய அவரிடம் எப்படி தமிழ் மக்களுக்கு தீர்வு கேட்க முடியும்? நான் நினைக்கிறேன், நான் நிச்சயமாக அப்படி சொல்ல மாட்டேன். அதாவது தீர்வு வரும் என்று நான் பொய் சொல்ல தயாரில்லை. தீபாவளிக்கு வருகின்றது, வருஷத்துக்கு வருகின்றது, பொங்கலுக்கு வருகின்றது. ஆனால் அந்த தீர்வு ஒன்றை ஏற்படுத்தாவிட்டால் இலங்கையின் பொருளாதாரமோ அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது ஒரு சாத்தியமல்லாத விடயம் என்று நீங்கள் தான் கூறினீர்கள். அவர்களுக்கு உண்மையில் அது கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இலங்கை இந்த அளவு பின்னடைவை சந்தித்ததுக்கு காரணம் அந்த இன ரீதியான பிளவுகள். 83ஆம் ஆண்டில் இருந்து ஏற்பட்ட யுத்தம் தான் மிகப்பெரிய பின்னடைவை இந்த நாட்டுக்கு ஏற்படுது. அதில் எந்த மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. ஆனா அவர்கள் அதை வேறு விதமாக பார்ப்பது போல் தெரிகின்றது. இந்த வடகிழக்கு முழுவதையும் அபிவிருத்தி செய்தல், பாகுபாடு இல்லாத நிலைமை உருவாக்க வேண்டும் அவர்கள் நினைப்பது போல தெரிகின்றது. ஆனா தமிழ் கட்சிகள் எங்கே தவறு விட்டன என்று சொன்னால் எல்லாத்தையும் மறந்து விடுங்கள். 1948 இருந்து 83ஆம் ஆண்டு வரைக்கும் வேற ஒரு அரசியல். 83ஆம் ஆண்டு யுத்தம் ஆரம்பிக்குது, 2009 வரைக்கும் அடுத்த காலகட்டம். ஆனா யுத்தம் முடிந்த பிறகு எனக்கு கடுமையான விமர்சனம் எங்கே எழுகிறது சொன்னால் 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவருக்கு பார்லமெண்ட் அடுத்து வந்த பார்லமெண்ட் தேர்தலில் சாதாரண பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை. அந்த இடத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்போட ஆதரவு அவருக்கு தேவைப்பட்டது. அவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தார்கள். அந்த கட்டத்தில் திருந்தி இருக்க வேண்டும் தமிழ் கட்சிகள். நாங்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கின்றது, வாழ்வாதார பிரச்சனை இருக்கின்றது, இறப்பு இருக்கின்றது, விதவைகள் பிரச்சனை இருக்கின்றது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கின்றது. எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு அரசியலமைப்பை மாற்றப் போகிறோம் என்றுதான் 4 வருஷமும் அவர்கள் காலத்தை செலவிட்டார்கள். 5வது வருஷம் தான் ஏதோ ஒரு செய்ய முற்பட்டார்கள். அது காலம் பிந்திவிட்டது. அந்த ஒரு வருஷத்துக்குள் அவர்கள் செய்திருக்க வேண்டும். 2015ஆம் ஆண்டு தான் நான் சொல்லுவேன் மிகப்பெரிய தவறை தமிழ் கட்சிகள் செய்தன. அதுக்குரிய தண்டனை தான் இது. ஆகவே தமிழரசி கட்சி அல்லது மற்ற கட்சிகளும் எல்லோரும் இவர்கள் தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, வடகிழக்கு இணைப்பு, சமஷ்டி என்றதை காட்டிவிட்டு தாங்கள் பாராளுமன்ற ஆசனத்தை கைப்பற்ற முற்படுகிறார்கள் என்ற ஒரு கோபம் தான் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு வெளிப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதை எவ்வாறு தீர்வாக மாற்றுவது? இன்றைக்கு முக்கியமானவர்கள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள்.
இல்ல வடகிழக்கு முழுவதிலேயும் புதியவர்கள் பலர் செல்லுகிறார்கள். அடுத்த கட்டம் சிக்கலா இருக்கின்றது. இது எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு ஜனாதிபதி எப்படி கொண்டு போக போகிறார்? தமிழரசு கட்சி தமிழ் கட்சிகள் தோல்வி அடைந்த போதும் அந்த தலைவர்கள் என்ன பேச போகிறார்கள்? எதிர்காலத்தில் இது எவ்வாறு மாறப்போகின்றது? என்ன உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் மக்கள் இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக பிளவுபட்டிருக்கிறார்கள். அந்த மக்கள், சிங்கள மக்கள் ஜனாதிபதியிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள், தமிழ் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், முஸ்லிம் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்ற வித்தியாசம் இருக்கின்றது. அதை எல்லாம் ஒரு கூடைக்குள்ள கொண்டு வந்து ஜனாதிபதி எவ்வாறு எல்லோரையும் திருப்திப்படுத்த போறார் என்றது பெரிய சிக்கல். அது சாதாரண விஷயமா நான் பார்க்கவில்லை. நீங்கள் மாற்றம் ஒன்றை வேண்டியே மக்கள் வாக்களித்தார்கள் என்று குறிப்பிட்டீர்கள். இன்று பலர் கூறுகின்றார்கள், கடந்த காலத்தை மறந்து விடுவோம், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று எங்கள் தரப்பில்தான் பலர் கூறுகின்றார்கள். பலருடைய எதிர்பார்ப்பும் அப்படி இருக்கின்றது. பேராசிரியர் அவர்களே, நடந்தவற்றை மறந்துவிட்டு செல்வதற்கு இன்று தமிழர்கள் அனைவரும் புனிதர்களா அல்லது கடவுள் நிலையில் இருக்கக்கூடியவர்களா? நடந்தவற்றை மறக்கக்கூடியவையாக இருக்கின்றனவா எமக்கு நடந்த அநீதிகள்? உங்களுடைய பார்வையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2004ஆம் ஆண்டு சுனாமி வருகின்றது. சுனாமி வந்த பின்னர் அதிகளவான நிதிகள் சர்வதேச நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வழங்கப்படுகின்றது. அவற்றை பங்கீடு செய்வதற்கான பொதுக்கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அந்த பொதுக்கட்டமைப்புக்கு வந்த நிதிகள் அனைத்தும், சுனாமி நிதியம் அனைத்தும் தேங்கி நிற்கின்றன தென்னிலங்கையில். அப்போது மஹிந்த ராஜபக்சவை அழுத்தம் கொடுத்து சந்திரிகாவுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியதும் இதே மக்கள் விடுதலை முன்னணி, குறிப்பாக டெல்வின் சில்வா, அனுரகுமார திசாநாயக்க. அந்த சுனாமி நிதியை பயன்படுத்தித்தான் அவர் அந்த தேர்தலை சந்தித்தார். என்ன வகையான மாற்றம்? இதனை எப்படி மக்கள் விடுதலை முன்னணி நியாயப்படுத்த போகின்றார்கள்? இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு ஆக குறைந்தது, நான் உங்களை தவறாக பேசிவிட்டேன் அல்லது உங்களுடைய புரிதலுக்கு முரணான ஒரு புரிதல் இருந்தால் பேராசிரியர் அவர்களே, அல்லது மன்னிக்கவும் ஐயாண்ட ஒரு வசனத்தை கூறுவது அது ஒரு இயல்பாக இருக்கின்றது. அதனை கூற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்த மறுக்கின்ற ஜனாதிபதி அனுரவினால் எவற்றை சாதிக்க முடியும்? தமிழ் மக்களுடைய நியாயமான கரிசனைகள், கோபங்கள், யாரும் அதை புறந்தள்ளிவிட முடியாது. நீங்கள் சொல்ற குற்றச்சாட்டு முழுவதும் குற்றச்சாட்டு அல்ல பேராசிரியர் அவர்களே, நிதர்சனமாக நடந்தது. நிதர்சனம், குற்றச்சாட்டு எதுவாக வைத்துக் கொள்வோம். இவ்வளவும் வடகிழக்கு அரசியல் மேடைகளில் இந்த தரம் பேசப்பட்டவை. நீங்கள் கடைசி வரைக்கும் என்பிபி கட்சியினருக்கு வாக்களிக்க வேண்டாம், இதான் காரணம் என்று சொல்லி எல்லா தமிழ் அரசியல் தலைவர்களும் மேடைக்கு மேடை கூறினார்கள். ஏன் அதை தமிழ் மக்கள் கேட்கவில்லை? யாரை பிழை சொல்லுகிறீர்கள்? தமிழ் மக்கள் பிழையா அல்லது தமிழ் அரசியல் கட்சிகள் பிழையா? தமிழ் மக்கள் ஏன் கேட்கவில்லை என்று நான் கேட்கிறேன். அதனையும் கடந்து தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டியது இதில் யார்? நான் இதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, தமிழ் மக்கள் இப்படி நான் சொன்ன மூன்று விதமாக மக்கள் இங்கே பார்க்கிறார்கள். சிங்கள மக்கள் அவரிடம் எதிர்பார்க்கிறார்கள், தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், முஸ்லிம் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இலங்கையராக இங்கே யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஒரே கோஷத்தை, எங்களுக்கு வேலையின்மை பிரச்சனை, ஊழல் பிரச்சனை சொல்லி ஒரு கோஷத்தை மையப்படுத்தி இங்கே யாரும் யோசிக்கவில்லை. இப்பொழுது என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த தமிழ் மக்கள் இந்த தமிழ் தலைவர்களுடைய வாதங்களை எல்லாம் புறந்தள்ளி ஏன் வாக்களித்தார்கள்? நான் இதை 77ஆம் ஆண்டுக்கு உங்களிடம் கொண்டு போகிறேன். 77ஆம் ஆண்டு 77ஆம் ஆண்டு காலத்தில் ஸ்ரீமார் அம்மையார் ஆட்சி காலத்தில் வறுமை, பஞ்சம், பட்டினி, வேலையின்மை நாடு முழுவதும் தலைவிரித்தாடியது உண்மை. அப்பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தனா ஆட்சிக்கு வரப்போகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. தமிழ் பகுதி முழுவதும் ஆண்டது நீல கட்சி, ஆளப்போறது பச்சை கட்சி, இரண்டும் சேர்ந்து தமிழருக்கு நெருப்பு குச்சி என்று சொன்ன வாதங்கள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டது. அந்த தேர்தலில் நாடு முழுவதும் வேலையின்மை, வறுமை, பஞ்சம் தலைவிரித்தாடிய போதும் தென்பகுதி முழுவதும் ஐக்கிய கட்சி 6இல் 5 பெரும்பான்மையை பெற்றது. ஆனா வடக்கு கிழக்கில தமிழ் மக்கள் கற்குடா தொகுதி கே.டபிள்யூ. தேவநாயம் அவர்கள் தன்னுடைய சொந்த செல்வாக்கில் ஐக்கிய கட்சியில் வெற்றி பெற்று அமைச்சராகினார். ஆனா வடக்கு கிழக்கு முழுவதும் தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் வாழும் பெரும்பான்மையா வாழும் பிரதேசங்களில் உள்ள அத்தனை ஆசனங்களையும் வெற்றி கொண்டது. அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராகவும் வந்தார். ஸ்ரீமாமையார் மிகப்படு தோல்வி. அப்ப 77ஆம் ஆண்டுல நாடு முழுவதும் ஒரே மாதிரி பிரச்சனை இருந்தும் வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் ஜே.ஆர். ஜெயவர்தனாவுக்கு வாக்களிக்கவில்லை. ஆனா இந்த தரமும் ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், வீண் விரயம் என்ற அந்த 3 பிரச்சனை தான் தென்பகுதி அரசியல்ல தாக்குப்பிடிச்சது. அது வடகிழக்கும் அது பொருத்தம். ஏன்னா அந்த பிரச்சனை வடகிழக்கு நாடு முழுவதும் தான் இருந்தது. ஆனால் ஏன் 77ஆம் ஆண்டு போல தமிழ் மக்கள் ஒரு தமிழ்
தமிழ் மக்களை மையப்படுத்துகிற ஒரு கட்சிக்கு வாக்களிக்காமல் ஜெயவர்தனாவை தவித்தவர்கள் ஏன் அனுரகுமார் திசாநாயக் அவர்களை இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. நீங்கள் கூறியது போன்று கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் கூறிய வீதாசாரம் சற்று மாறுபட்டிருக்கின்றது. அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3 ஆசனம் பெறப்பட்டிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் தமிழருடைய வீதத்துக்கு ஏற்றால் போல் 1 ஆசனம் பெறப்பட்டிருக்கின்றது. அதே போல அம்பாறையில் 1 பெறப்பட்டிருக்கின்றது. ஆனால் கிழக்கு மாகாணம் இப்போது நாடு முழுவதும் அனுரவோடு மட்டக்களப்பு மாவட்டம் தனியாக என்கின்ற ஒரு கோஷம் கூட இப்போது சமூக வலைதளங்களில் பரவுகின்றது. ஆனால் கிழக்கு மாகாணம் இந்த முறை சற்று வித்தியாசமான ஒரு முடிவை நோக்கி நகர்ந்திருப்பது போன்று உங்களுக்கு தோன்றுகிறது. திருகோணமலை அம்பாறை ஒரு சிக்கலான மாவட்டங்கள். தமிழ் மக்களுக்கு 1 ஆசனத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சென்ற முறை அம்பாறை மாவட்டத்தில் கிடைக்கும். அம்பாறை மாவட்டத்தை கோட்ட விட்டோம். அப்ப அந்த உணர்வு அந்த மக்களிடம் இருந்திருக்கின்றது. எல்லாத்தையும் தாண்டி தங்களுக்கு 1 ஆசனம் தங்களுக்கு தேவை என்றது உண்டு. மட்டக்களப்பு வெற்றி பெற்றதுக்கான வேட்பாளர்களுடைய தெரிவும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை திரும்ப சொல்றேன். யாழ்ப்பாணத்துல தான் இந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய சண்டை மிக மோசமா இருந்தது. மட்டக்களப்பில் இடம்பெறவில்லை. ஏன் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலை மறந்து விட்டீர்கள்? அதாவது பொது வேட்பாளரை களமிறக்கிய போது பட்டிருப்பு தொகுதியில 82,000 வாக்குகளை சந்திரிகா அம்மையார் பெற்றார் 94. ஆனால் நண்பர் அரியேந்திரன் எவ்வளவு பெற்றார்னா 16,000 வாக்குகள் நினைக்கிறோம். ஜனாதிபதி தேர்தலில் மட்டக்களப்பு பொது வேட்பாளருக்கு பெருசா வாக்களிக்கல, ஆனா யாழ்ப்பாணம் வாக்களித்தது. ஆனா இப்பொழுது தலைகீழாக மாறி மட்டக்களப்பு தமிழிசை கட்சிக்கு வாக்களித்திருக்கின்றது கூடுதலாக. ஆனா யாழ்ப்பாணத்தில் அந்த நிலைமை காணப்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் இருந்தது. சுயேட்சை குழுவில் கூட ஒரு வைத்தியர் இருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில். நிச்சயமா இன்னும் உங்களுக்கு நாடகங்கள் பல காத்திருக்கின்றன, சுவாரஸ்யங்கள். அந்த சுயேட்சை குழுவிடம் DTNA 16 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தன்னுடைய ஆசனத்தை கூட இழந்திருக்கின்றது சங்கு கட்சி. சங்கு ஜனாதிபதி வேட்பாளர் காலத்தில் மிகவும் பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு சின்னம். அந்த சின்னத்தால கூட ஒரு ஆசனத்தை யாழ்ப்பாணத்தில் தக்க வைக்க முடியாமல் போனது அந்த அந்த நான் திரும்ப சொல்றேன், யாழ்ப்பாணத்துல தான் தலைவர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தது, கட்சிகள் எண்ணிக்கை அதிகமா இருந்தது. ஆகவே மக்களுக்கு அந்த கோபம், உங்களுக்கு ஒரு பாடம் போட்டுகிறோம், அந்த கோபம் தான் இதுல வெளிப்பாடை ஒழிய அந்த ஒரு தீவிரமாக யோசிச்சு அளிக்கப்பட்ட வாக்கா நான் இதை காணல. ஆனால் பேரரசர்களே, இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் தமிழ் விடுதலை புலிகள் என்றால் அதற்கு மாற்று கருத்தில்லை. திரு சம்பந்தன், திரு சுமந்திரன் போன்றவர்களுக்கு அவற்றில் மாற்று கருத்துகள் அல்லது அரசியல் வியாக்கியானங்கள் இருக்கலாம். அதனை தொடர்ச்சியாக சேதப்படுத்தியதன் ஒரு வெறுப்பு அல்லது நீங்கள் கூறியது போன்று இப்போது சங்கு கட்சியை ஆதரிக்கிற DTNA கூறுகின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் என்று. ஆனால் வடக்கு கிழக்கில் 1 ஆசனம் பெற்றிருக்கின்றார்கள். சுமந்திரன் கூறுகின்றார் தமிழரசு கட்சி நாங்கள் என்று. ஆனால் சுமந்திரன் என்று அந்த கட்சியின் வெற்றி வேட்பாளராக கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இப்படியான ஒரு பெரும் செய்தி ஒன்று கூறப்பட்டிருக்கின்றது. இதனை மக்கள் கூறிவிட்டார்கள். கட்சிகள் இதனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த கட்சிகளுக்கு அடுத்து வருகின்ற காலப்பகுதியில் மக்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்ன பாடம் காத்திருக்கின்றது? அரசியல் என்பது ஒரு சதுரங்க விளையாட்டு. நீங்கள் ஒரு காய் நகர்த்தும் போது நான் ஒரு காய் நகர்த்த வேண்டும், அதை வெற்றிகரமாக நகர்த்த வேண்டும், அப்படி தோல்வி அடைவோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்பொழுது நாங்கள் ஒரு பக்கம் பார்க்காமல் ஜனாதிபதியின் கட்சி யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு ஆசனம் கிடைத்திருக்கின்றது, மட்டக்களப்பில் கிடைத்திருக்கின்றது, திருவண்ணாமலையில் கிடைத்திருக்கின்றது, வன்னியில் கிடைத்திருக்கின்றது. அவர்கள் எந்த வகையான கொள்கைகளை அங்கு அமுல்படுத்த போகிறார்கள்? அங்கே எல்லாருக்கும் அமைச்சர் பதவிகளை கொடுத்து மிகப்பெரிய அபிவிருத்தி செய்ய போகிறார்களா, அல்லது கடந்த காலத்தில் இருந்த மாதிரி நடக்க போகுதா? இந்த வெற்றியை அவர்கள் வேறு மாதிரி பார்க்க போகிறார்களா? அப்ப அவர்கள் மிகப்பெரிய எழுச்சியை வடகிழக்கு நாடு முழுவதும் செய்தார்களாக இருந்தால் நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ் கட்சிகள் அடுத்த தேர்தலையும் வெற்றி பெற முடியாது. ஆனால் இந்த பாகுபாடான நிலைமை தொடர்ந்து மக்கள் எதிர்பார்த்த, வடக்கு கிழக்கு மக்கள், தமிழ் மக்கள் எதிர்பார்த்த இதை இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பழையபடி தமிழ் கட்சிகள் பலம் பெறும். ஆகவே தமிழ் கட்சிகளுடைய கொள்கைகள், செயற்பாடுகளுக்கு அப்பால் இந்த அரசாங்கம் எவ்வாறு செயற்பட போகின்றது, அது வடக்கு கிழக்கு என்ன செய்ய போகின்றது, அந்த மாற்றம் வரப்போதா இல்லையா என்பதும் எதிர்காலத்தில் முக்கிய விடயமாக இருக்கும். ஆகவே தமிழ் கட்சிகள் இந்த அரசாங்கம் பாகுபாடான கொள்கைகளை தொடருமா இருந்தால் தமிழ் கட்சிகள் பலம் பெறும். இல்லை, மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் செய்கிறோம் என்று இந்த அரசாங்கம் செல்லுமாக இருந்தால் அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை, இதைவிட மோசமான பின்னடைவை தமிழ் கட்சிகள் சந்திக்க கூடும். ஆகவே நீங்கள் வெறுமனே தமிழ் கட்சிகள் என்ன செய்ய போகின்றன என்பதை, கொழும்பில் என்ன நடக்கப் போகிறது என்பதை வைத்தும் பார்க்க வேண்டும். இப்போது விகிதகீரத் குறிப்பிடுகின்றார், நாடாளுமன்றத்தினுடைய தன்மையை பொறுத்து அல்லது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுத்தான் பயங்கரவாத தடை சட்டத்தின் தொடர்பில் நாங்கள் முடிவெடுக்க முடியும் என்கின்றார்.
அதே போன்று டெல்வின் சில்வா குறிப்பிடுகின்றார், மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர், மக்கள் எமக்கு வாக்களித்தது அதாவது ஊழலை ஒழிப்பதற்கும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குமே ஒழிய அரசியல் தீர்வுக்கோ அல்லது பொருட்களுக்கான விலை குறைப்பதற்கோ அல்ல என்கின்றார். அங்கு பல்வேறுபட்ட கருத்துக்கள் அவர்களுடைய மனதில் இருப்பவை வெளிப்படுகின்றன. மனதில் இருப்பவை அனைத்தும் வெளிப்படுகின்றன. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் 3/2 பெரும்பான்மை எமக்கு வேண்டாம் என்பதும் அதுவாகத்தான் இருந்தது. இப்போது எல்லாம் கிடைத்து விட்டது. இவர்கள் எப்படி தங்களை நகர்த்தப் போகின்றார்கள், அல்லது இவர்கள் நகர்த்துவதில் என்ன வகையான ஒரு உத்திகளை கையாளலாம் என்று நீங்கள் சந்தேகிக்கின்றீர்கள்? 2 விஷயம். பொருளாதாரம் ஒன்று இருக்கின்றது, அரசியல் ஒன்று இருக்கின்றது. இப்ப இவர்களுடைய அமைச்சரவையில உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி மட்டும் சந்திரிகா அம்மையார் ஆட்சி காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் விவசாய அமைச்சராக இருந்தவர். மற்ற எவருமே அமைச்சராக இருந்த அனுபவம் பெறாதவர்கள். ஆகவே இவர்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் ஜனாதிபதியை தவிர்த்து, ஆனால் இவருடைய காலத்தில் விஜயதகேரத் அமைச்சராக இருந்தவர், அதே போன்று இவர்களுடைய இப்போது இருப்பவர்களில் இருவர் பிரதி அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். குறிப்பிட்ட காலம், ஒரு 2 வருடங்கள் இருக்கவில்லை, 2 வருடங்கள். அதுக்கிடையில் அவர் வெளியே போய்விட்டார்கள். ஆகவே நான் சொல்லுவது என்னன்னு சொன்னால், அவர்களுடைய அமைச்சர்களில் மிகவும் மிகவும் அளவுக்கு அதிகமானவர், ஒரு சிலர் தவிர மற்ற முழு பேரும் புதுசாக வரப்போகிறார்கள் உண்டு. ஆகவே இவர்கள் எவ்வாறு செயலாளர்களை தெரிவு செய்ய போகிறார்கள்? உங்களுக்கு தெரியும், மிக கண்ணியமான, கௌரவமான, நேர்மையான அதிகாரிகள் எந்த அரசியல் கட்சிகளும் சார்பு அற்றவர்களா இருப்பார்கள். அரசியல் கட்சி சார்பானவர்களா அந்த பின்கதவால சென்று பதவியை பிடிப்பவர்கள். அந்த நேர்மையான, கண்ணியமான அதிகாரிகளை இவர்கள் இடங்கண்டு செயலாளர்களாகவும் முக்கியமான பதவிகளையும் அமர்த்தினால் ஒரு பிரச்சனை வரப்போவதில்லை. அப்படி இல்ல, தங்களுடைய ஆதரவு, அந்த பழைய கட்சியில் இவ்வளவு காலம் 76 ஆண்டு காலம் நடந்த மாதிரி தங்களுடைய ஆதரவாளர்கள் தான் அரசு பதவிகளில் இருக்க வேண்டும். பேராசிரியர் அவர்களை நீங்கள் குறிப்பிடுவதில் அவர் சில வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி விட்டார் தானே. அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவர் ஆளுநராக நியமித்தவர்களாக இருக்கலாம், அல்லது சில அமைச்சுக்களின் அதிகாரிகளாக இருக்கலாம். மக்கள் விடுதலை முன்னணியின் கடந்த ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்டவர்கள், அதன் பின்னர் அங்கிருந்து அவர்களுக்கு கட்சியினுடைய தொண்டர்கள், கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் என்று அனைவரையும் தானே நியமித்திருக்கின்றார். அங்கு இப்போது இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அல்லது ஜனாதிபதியின் செயலாளருடைய நியமனத்தில் கூட அங்க இருக்கக்கூடிய இலங்கை நிர்வாக சபை அதிகாரிகள் மட்டத்தில் குழப்பம் இருக்கின்றது. ஒரு முன்னணி ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களை நியமிக்காத சூழ்நிலை. இப்படியாக இவர்கள் அவர்களுடைய கட்சி நலனைத்தானே முன்னிலைப்படுத்துகின்றார்கள். வடக்கு கிழக்கில் பல நேர்மையான ஓய்வு நிலை அதிகாரிகள், கல்விமான்கள் விண்ணப்பம் கேட்டிருந்தார்கள் போட்டியிடுவதற்கு. யாருக்கும் கொடுக்கவில்லை தானே. தங்களுடைய கட்சியோடு யார் பயணித்தார்கள், தங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் தங்களுக்கு யார் உதவினார்கள் என்று தானே பார்த்தார்கள். நான் இந்த விடயத்தை நம்ம கடந்த தடவை நாங்கள் பேசியபோது நான் சொன்னேன், அதுல ஒரு சாதகம் இருக்கிறவர்களுக்கு ஒரு பாதகம் இருக்கின்றது, ஒரு ரிஸ்க் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பிரபலியமானவர்களை உள்ளே கொண்டு வந்து தேர்தலில் கேட்க வைத்து வெற்றி பெற்றவரும் அவர்கள் கட்சி மாறிவிடுவார்கள் என்று எதிர்பார்த்து. இலங்கையில் இப்போதுதானே சட்டம் இருக்கின்றது, கட்சி மாறினால் அவருடைய உறுப்புரிமை பறிக்கலாம் தானே. அதை ஒரு காரணமாக கூறலாம் தானே. அதை அவர்கள் விரும்பவில்லை. எங்களுடன் நீண்ட காலம் பயணம் செய்தவர்களுக்கு தான் வெற்றி. நான் சொன்னேன், அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தான் செய்தி. பொது தேர்தலில் போட்டியிட்டதும் அவர் தான். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. அதில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதை விட்டு விடுவோம். இப்பொழுது சிக்கல் என்னன்னு சொன்னால், நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். அமைச்சரவை அமைக்கப்பட்டு அமைச்சு செயலாளர்கள், முக்கியமான அதிகாரிகள் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் வடமாகாண ஆளுநர், கிழக்கு மாகாண ஆளுநர் நியமித்த விடயத்தில் கிழக்கு மாகாண மக்களும் வடமாகாண மக்களும் அதுல கோவப்படவில்லை. அதை ஆதரித்தது உங்களுக்கே தெரியும். அந்த ட்ரெண்ட் தெரியும். ஆனா கொழும்புல அமைச்சு செயலாளர்கள் எவ்வாறு நியமிக்கப்பட போகிறார்கள் என்பதை அவர்கள் மிக விரைவில் 21ஆம் தேதி பார்லமென்ட் கூடியவர் உடனடியாக அமைச்சரவை அமைக்கப்பட போறது. செயலாளர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகிறார்கள். அதுல நீங்கள் சொல்லுவது போல அந்த அவ்வளவு செயலாளர்களும் தங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொன்னால் கடந்த கால ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்க போவதில்லை. அதை நான் மீண்டும் அழுத்தம் திருத்தமா சொல்லுவேன். இது பொருளாதார பக்கம். அதே மாதிரி அரசியல் ரீதியாக அவர்கள் எவ்வாறு நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பதை அமைச்சரவை வரவு செலவு திட்டம் தான் அவருடைய பொருளாதாரத்தை கூறும். அது வரைக்கும் நான் அவசரப்படவில்லை. அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவர்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பது, ஒரு வருஷத்துக்குள்ளே அவர்களுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்கு அடையாளம் கண்டுவிடலாம். 5 வருஷம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்றேன் திரும்பவும். 3 இன மக்களும் 3 விதமா எதிர்பார்க்கிறார்கள். ஒரே குடைக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்து செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்ல. நிச்சயமாக சாதாரண விஷயம் இல்ல. மிகப்பெரிய சவால் காத்திருக்கின்றது. எவ்வாறு செயற்பட போகிறார்கள், அவர்களுக்கு அந்த பலம் இருக்கின்றதா? பாராளுமன்ற பலம் கிடைத்து விட்டது. ஆனால் ஆட்சி என்பது ஏற்கனவே ஜனாதிபதி அவர்களுக்கு கூட எல்போர்ட் என்று சொல்றார்கள், வழியில் இருக்காங்க. சர்வதேச முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் எல்போர்ட்டோடு சில மேடைகளில் கூட தோன்றினார்.
இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வச்சிருக்காங்க தான் சொல்றாங்க. அவர் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருக்கு அவர்கள் நினைக்கிறார் போல கிடக்குது. இவருக்கு எல்போட். ஆனால் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வச்சிருந்தவர்களை ஏன் மக்கள் 3 தரம் கஷ்டப்பட்டு இறக்கி விட்டார்கள் என்றது எனக்கு விளங்கவில்லை. ஆமா, இப்போது அதில் தான் இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் குறிப்பிட்டால் ஊழலோடு தொடர்புபட்டவர்கள் நாட்டினுடைய சொத்துக்களை முறை தவறி பயன்படுத்தியவர்கள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுப்போம் என்று குறிப்பிட்டார். கூறலாம் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றனால் சிலதை செய்ய முடியவில்லை என்று. நீங்கள் நம்புகிறீர்களா அவற்றுக்கு வாய்ப்பு இருக்கின்றது? அதுல ஒரு உண்மை இருந்தது என்று சொன்னால், இந்த எதிர்கட்சிகள் அதை அரசியலாக்க முயற்சி எங்களை கைது செய்யுங்கள் என்று சொன்னதெல்லாம் நாங்க பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப அவர்கள் அதை எல்லாம் தவிர்த்து இந்த பொது தேர்தல் முடியும் வரைக்கும் காத்திருக்க கூடாது. அதான் சொன்னேன் உங்களிடம். அவருடைய வரவு செலவு திட்டம் பொருளாதாரத்தை சொல்லும். இந்த ஒரு வருஷ காலத்துல, ஒரு வருஷம் தேவையில்லை, 6 மாதத்துக்குள்ள அவருடைய எந்த வகை நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை நாங்கள் பார்த்த பிறகு நாங்கள் முடிவுக்கு வரலாம். இவர்கள் வெறுமனைய வாட்ட பிரிவுகளில் இருந்தார்களா உண்மையை செய்ய போகிறார்களா? ஏன்னா அமைச்சரவை அமைக்கப்படட்டும், நடவடிக்கை எடுக்கப்படட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் பேசுவோம். ஆம், ஒட்டுமொத்தத்தில் உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் இவர்களுக்கான ஒரு கால அவகாசம் வழங்குவது என்பது காலத்தின் தேவை என்று கூறுகின்றீர்கள் இல்லையா பேராசிரியர் அவர்கள்? நிச்சயம். என்று சொன்னால் ஜனாதிபதி சர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் செய்யலாது. அவர்களுக்கு அமைச்சரவை வேணும். அந்த அமைச்சரவையோட அதிகார பிரிப்பு எல்லாம் இருக்குது. அந்த நிலை வரைக்கும் நாங்கள் பொறுத்து இருந்தாங்க. ஏனென்று நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஜே.ஆர். ஜெயவர்தன வருகிறார் 77ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்ற தேர்தலில் 6-5 பெரும்பான்மை எடுக்கிறார், அமைச்சர் அமைக்கப்படுது. அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் பிற்காலத்தில் வந்தது. அது உடனடியாகவே அரசாங்கம் ஒரு பலமான அரசாங்கம் வந்தது. இப்ப அப்படி இல்லை. சந்திரிகா அம்மையார் வரும்போது முதல் பொது தேர்தல் நடந்தது 94ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் வந்தது. அப்ப உடனடியாக அவங்க அரசாங்கத்தை அமைச்சார்கள். இங்க அப்படி நடக்கவில்லை. ஜனாதிபதி வெற்றி பெற்று விட்டார். காபந்து அமைச்சரவை கூட இல்லை. அவர்கள் காபந்து அமைச்சரவை 3 பேரை வச்சுக்கொண்டு அவர்கள் பொது தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. அது ஒரு நியாயமான விஷயம்தான். இப்பொழுது அமைச்சரவை அமைக்கப்பட்ட பிறகு இந்த அந்த காலம் முடிந்துவிடும். அதற்கு பிறகு நீங்கள் விரும்புவதை நாங்கள் பேசலாம். நிச்சயமாக பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று யாருக்கும் கால அவகாசம் வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்திக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஒருவரிடம் அவருடைய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு அவருடைய ஆட்சியின் நியமனங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த நியமனங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் மீதான கருத்துக்களையும் அல்லது விமர்சனங்களையும் முன்வைப்பதற்கு வளமை போன்று அறிவு சார்ந்த அல்லது புத்திஜீவிகள் என்கின்ற அடிப்படையில் அனைவரும் தயாராக இருக்கின்றார்கள். அதில் பேராசிரியர் ஒருவர் என்கின்ற நம்பிக்கையோடு மிகவும் பொறுப்பான நேரத்தில் எங்களுடைய தேர்தல் நேரலையில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.